குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இந்த வாட்டியோடு சொல்லி பார்ப்போம். சிவவாக்கியம். சித்த முத்திரைகள் வந்திருக்கு. அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு வரும். தனலாபம் பெறுவீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக செல்வீர்கள். வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை இந்த ஆண்டு நீங்கள் வாழ்ந்து சாதனை செய்வீர்கள். கல்வி, செல்வம் அனையும் உங்களுக்கு தேடி வரும். மகாலட்சுமி அருளும் ஆசீர்வாதமும் பெறுவது நன்மை. தேவத்துடைய ஆசீர்வாதம், பூமி, வாகனம், வஸ்திரங்கள் உங்களை தேடி வரும். முயற்சிக்க வேண்டும், பலன் அதிகமாக கிடைக்கும். தரசு மாறி நினைத்தது சமர்ப்பணமாக இருக்கும். இறைவனுடைய அருள் இருப்பதால் லக்ஷ்மி தேவியை வணங்கிட்டு வருவது நன்மை. மகாதேவியை தரிசனம் பெற்று கணபதியுடைய பிரணநாமத்தை சொல்லி சோமாய தினம் கணபதியை தரிசனம் செய்துவிட்டால் அவர் கொடுக்காத அருளே இல்லை, கொடுப்பார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு கணபதியுடைய அருள் ஆசீர்வாதம் பெற்று லக்ஷ்மி தேவியை பெற வேண்டும். தெய்வத்துடைய அம்சம் இருப்பதால் வெளிப்பயணங்கள் அதிகரிக்கும். வெளியே போகிற சூழ்நிலைகள் ஏற்படும். இல்லம் நலம் எல்லாமே மாற்றம் ஏற்படும். புது வீடு வாங்கலாம், புது இடத்துக்கு நீங்கள் போகலாம். வீடு வாங்குகிற யோகங்கள், வாகனம் வாங்குகிற யோகங்கள் இருக்கும். சில நேரத்தில் மனக்கவலைகளும் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் தவம் இருப்பது நன்மை. வாழ்க்கையில் போராடியாது வெற்றி பெறுவீர்கள். படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைகள் உண்டு. அந்த ஆசை முயற்சி செய்யுங்கள், வெற்றியாகும். தேவிய தரிசனம் செய்து கொண்டு திருக்கோவிலுக்கு சென்று வருவது நன்மை. போராடி வெற்றி பெறுவீர்கள். வயிற்று வலி, முதுகு வலி, தலைவலி, உச்சபாதம் வலி இது அதிகரிக்கும். கவனித்து கொள்ள வேண்டும். எங்கே சென்றாலும் இறைவனுடைய ஏதாவது ஒன்று பொருள் நீங்கள் வைத்து கொள்வது நன்மை. அதாவது தாயத்து, அந்த மாதிரி இறைவனுடைய ஏதாவது ஒரு மூலிகை தாயத்தை நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப அற்புதமாக இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். நல்ல விஷயங்கள் நடக்கும். போராடி வெற்றி பெறுவீர்கள். சின்ன சின்ன நோய்கள் தான், அது சரிப்படுத்தி கொள்ளுங்கள். பிள்ளைங்க கல்வி, ஞான, செல்வத்தோட நலமாக இருப்பாங்க. லக்ஷ்மி தேவியை தரிசனம் பெறுவது நன்மை. இந்த துளாராசி அற்புதமாக இருக்கு. தராசு மாதிரி அவங்க வாழ்க்கை சரி சமர்ப்பணமாக இருக்கும். நலமாக இருக்கு. எடுத்த காரியங்கள் சித்தியாகும். சிவாய நம.